இப்போ யுஎஸ் மாதிரியான நாடுகள்ல எல்லாம் அவங்க வந்து பெரிய அளவில் தங்கத்தின் மேலேயோ அல்லது இடத்தின் மேலேயோட மோகத்தை வந்து முதல்ல இருந்து பெருசாக வளர்த்திக்கல. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அது மாற்றும். தங்கம் எப்படி ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். தங்கத்தோட விலை எல்லாரும் பேசிட்டு இருக்குன்னா தங்கத்தோட விலை ஏறிச்சு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால தான் ஏறிச்சு. உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து ஒரு இந்தியா மேலே 18% டேரிஃப்னா இந்தியா கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியாவில் பொருள் தயாரிக்கக்கூடியவனோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோ அந்த டேரிஃபை பே பண்ணல. பேர் தான் இந்தியா மேலே டேரிஃப். யார் உண்மையில இந்த டேரிஃப் பே பண்ணலாம்? இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் வாங்கினாருன்னா அவர் அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவா 18% பணம் கட்டும். ஃபைனான்சியல் லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க, குழந்தைகளை கடைக்கணும். ஸோ ரீசெண்ட் பஞ்சாயத்து என்ன போய்கிட்டு இருக்கு, இந்த யூஎஸுக்கும் ஈரானுக்கும் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே 2 பேரும் அங்கிட்டு இருக்காங்க, நம்மளோட ரொம்ப தள்ளி இருக்காங்க. ஈரான்கிட்ட இருந்து நம்ம அவ்வளோ அதிகப்படியான ஆயில் வாங்குறோமா அப்படின்னுலாம் அதுவுமே கிடையாது, கம்மியாக தான் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இந்த பேச்சுவார்த்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பித்தாகும். ஏன்னா எங்கள் அம்மாவில் ஒரு 10 ரூபா கொடுத்து கொத்திந்தலை வாங்கிட்டு வர சொல்லும், திரும்பி மித்த காசு எவ்வளோ கொண்டு வந்து நீங்கள் கம்மியாக வாங்கிட்டு இருந்தால் மண்டையிலேயே 4 அடி அடிச்சு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லும். இன்னைக்கு அதிகபட்சம் குழந்தைகளுக்கு என்ன தெரியுதுன்னா, அமேசானில் எடுத்து அங்கே இருக்கிற விலையை பேரம் பேச கூட தெரியாது. அமேசானை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விலையில் அதிகபட்சம் அது ஆர்டரை கிளிக் பண்ண தெரியுது. நீங்கள் எல்லாம் வேண்டாம், அடுத்த ஜென்ரேஷன் கிட்டக்கு பார்கெனிங்னா என்னங்கிற வார்த்தையே தெரியாது, பேரம் பேசுறதுனா என்னன்னே தெரியாது. அப்படி நம்ம அப்படி போயிட்டோமானா அப்படி நம்மளை நகர்த்தப்படுறோம் நம்ம. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவாகவே நம்ம இந்த எக்கனாமியை நம்ம கவனிக்கிறோம் இல்லை அது தொடர்பான விஷயங்கள் ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இல்லை மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய டேர்ம்ஸில் தான் அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, ஒரு காமன் மேன் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தை எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டாடா மோட்டார்ஸ்னு ஒரு நிறுவனத்தை எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இந்த டாடா மோட்டார்ஸோட நிறுவனம் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இந்த டாடா மோட்டார்ஸோட நிறுவனம் பதிவு செஞ்சப்பட்ட ஒரு நிறுவனம். இப்போ இந்த நிறுவனத்தோடைய லாபம் எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, லாப நஷ்டம். இப்போ இந்த நிறுவனத்தோடைய லாப நஷ்டம் எதை சார்ந்திருக்கும்? அந்த கம்பெனியோடைய கார்பரேட் கவர்னன்ஸை சார்ந்திருக்கும். அந்த கம்பெனி நிர்வாகம் எந்த அளவுக்கு திறமையாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது சார்ந்திருக்கும். அந்த கம்பெனியோடைய பிளானு அல்ல எம்ப்ளாயிஸு அல்ல அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் யூனிட்டு, ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வாங்குற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அந்த கம்பெனியோட லாப நஷ்டத்தை தீர்மானிக்கும் இல்லையா? இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கம்பெனியோடைய இந்த அவங்களுடைய கார்பரேட் கவர்னன்ஸ் முதல் கொண்டு அவங்களுடைய எம்ப்ளாயி இஷ்யூஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்களோட லாப நஷ்டத்தை தீர்மானிக்குது. இதெல்லாம் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, இப்போது இந்த கம்பெனி எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது, ரைட்டா? இப்போ இந்த கம்பெனி காரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்தியா என்ன பண்ணுது? சைனாவோட சண்டை போட்டுட்டு நான் சைனாவுக்கு கார் விற்க மாட்டேன், அனந்தனி புழங்க மாட்டேன் அப்படின்னு பேசின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாடா மோட்டார்ஸால் சைனாவில் கார் விற்க முடியுமா? முடியாது. அப்போது இது டாடா மோட்டார்ஸோட கண்ட்ரோல் இருக்காது. இல்லை ரைட்டா? இதே மாதிரி இந்தியாவில் தான் இந்த டாடா மோட்டார்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து க்ரூட் ஆயில் பெருசாக கிடைக்கிறது இல்லை. இப்போது வெளிநாட்டிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குது. இல்லை இந்த க்ரூட் ஆயில் வந்து இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம அமெரிக்கா சொன்னீங்க ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது, நீ இங்கிட்டு வெனிஸ்லாலேருந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இதனால் என்ன ஆகும்? இந்தியாவுக்கு வரக்கூடிய க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில் விலை அதிகமாச்சுன்னா பெட்ரோல் விலை அதிகமாகும். ஆப்வியஸ்லி இவ்வளோ பெட்ரோல் கொடுத்து அவங்க கார் வாங்குறதுன்னு காரோட சேல்ஸ் கம்மியாகும். இதனாலையும் டாடா மோட்டார்ஸோடைய லாப நஷ்டம் பாதிக்கப்படும். அப்போது இது டாடா மோட்டார்ஸோடைய கண்ட்ரோல் இருக்கா? இல்லை. அப்போது டாடா மோட்டார்ஸோடைய வியாபாரத்தை ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கை, அந்த நாட்டினுடைய ரூபாயோடைய மதிப்பு, அந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டு, இது எல்லா விஷயங்களும் பாதிக்குது. இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அந்த கம்பெனியோட கார்பரேட் கவர்னன்ஸ்னால் அந்த கம்பெனியோட லாப நஷ்டம் பாதிச்சுது அப்படின்னு சொன்னால் அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஆனால் அந்த கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த எக்ஸ்டர்னல் சூழ்நிலை, ஒரு நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலையினால் ஒரு கம்பெனியோட வியாபாரம் பாதிக்குது இல்லையா, முடிவுகள், இதெல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்குள்ளே வந்துடும். இப்போது ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கை, இன்னொரு பக்கம் ஒரு நிறுவனம், இவங்களுக்கு நடுவில் இது எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஒரு காமன் மேனாக நான் எங்கே வர்றேன் சார்? என்ன எப்படி இது பாதிக்கும்? இல்லை, முதல்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் டெய்லி ரொட்டீனில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? இந்த எல்லா பொருளுமே இங்கிருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பேசுகிற மாதிரி பெட்ரோல் வந்து பெரும்பாலும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம்.
ஈவன் இன்னைக்கு உலக அளவில் அதிகமாக தங்க வச்சிருக்கக்கூடியது இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஆனால் இந்தியா தங்கம் ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்மி தான். முக்கால்வாசி தங்கம் நம்ம இம்போர்ட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஓகே. நான் போகிற வெஹிக்கிள் ஆரம்பித்து அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாம் முக்கால்வாசி சைனாவில் தயாராகி வருது. நான் பேசுகிற ஃபோனு அமெரிக்காவில் அசம்பிள் பண்ணுறான், சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறான். ஸோ இன்றைக்கி வந்து நான் தயாரித்து நானே யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தற்சார்பு பொருளாதாரம் வந்து எந்த நாட்டிலையுமே இல்லை. எந்த நாட்டிலையுமே ஒரு தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது முழுசாலாம் கிடையாது. எல்லா பொருளுக்குமே ஒரு நாடு இன்னொரு நாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ நான் மேக்ரோ எக்கனாமிக்ஸை நான் அவாய்டெலாம் பண்ண முடியாது. ஓகே, இல்லை இது என்னை பாதிக்காது, ஒன்றும் இல்லை மேம். இப்போது ரீசெண்ட்டு பஞ்சாயத்து என்ன போய்கிட்டு இருக்குது, இந்த யூஎஸுக்கும் ஈரானுக்கும் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அங்கிட்டு இருக்காங்க, நம்மளோட ரொம்ப தள்ளி இருக்காங்க. ஈரான்கிட்ட இருந்து நம்ம அவ்வளோ அதிகப்படியான ஆயில் வாங்குறோமா அப்படின்னலாம் அதுவுமே கிடையாது. கம்மியாக தான் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இந்த பேச்சுவார்த்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பித்தாகணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஈரான் எடுத்துக்கங்க, இந்த பேச்சுவார்த்தையை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தையை வந்து ஒரு அசம்ஷனில் நம்ம கொண்டு போகலாம். இந்த பேச்சுவார்த்தையை வந்து சப்போஸ் சுமூகமாக முடியல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், யூஎஸ் வந்து ஈரானை தாக்கறக்க ஆரம்பிக்கும். ஈரானை தாக்கும் பொழுது ஈரான் திருப்பி அடிக்கிறதுக்கான வல்லமை இருக்கா அப்படிங்கிறது 2வது கேள்வி. ஈரான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜலசந்தியை வந்து மூடுவாங்க. அப்போ என்ன ஆகும், உலக அளவில் 20% ஆஃப் ஆயில் சப்ளை கட் ஆகும். இந்தியா உட்பட எல்லா நாடுகள்லையுமே ஆயில் போயிட்டுருப்பான். இது எங்கே வந்து விடியும், நம்மால் அடுத்த நாள் ஆஃபீஸ் காலையில் போகும்பொழுது பெட்ரோல் போடக்கூடிய பெட்ரோலில் வந்து விடியும். ஓகே, அப்போது ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது எனக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஈரான்லேயும் யூஎஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக் இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, மக்கள் வந்து சுவாரஸ்யத்தை விரும்புகிறாங்களே தவிர ஃபேக்டை, நீங்கள் ஒரு சினிமா நியூஸை போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே மணிக்கணக்காக பாப்பா என்னாச்சு, இது என்னாச்சு, அப்படியா, டைவர்ஸா, ஓகே, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் எத்தனை பேர் ஆர்வமாக ஒரு யூஎஸுக்கும் ஈரானுக்கும் இடையில் என்ன பிரச்சனை நடக்குது, அது நம்ம எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம். இது நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஒரு சாதாரணமாக நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், எனக்கு என் மந்த் எண்டில் என்னோட செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி பெரும்பாலானோர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன லெவலில் ஒரு சம்பளம், எனக்குன்னு ஒரு லைஃப், இஎம்ஐ, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்க ஏன் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ கவலைப்படணும் சார்? இல்லை, முதல்ல அந்த சர்க்கிள் இருக்குல்ல, இப்போ அந்த சர்க்கிள் தான் பிரச்சனை. இப்போது ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தோம். இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது இப்போ பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் 30,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கல்ல, 30,000 ரூபா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், நான் ஒரு ஆர்டினரி லைஃப்பில் இருக்கேன். ஓகே, இந்த 30,000 ரூபா சம்பளத்தை எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். மெடிக்கலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்லை மெடிக்ளைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், சுற்றி நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதை எங்கே ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தீர்மானிக்குது. இப்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ஒரு டீல் போகிறோம்ல, ஒரு நாடு ஒரு சுப்ரீம் பவராக தொடர்ந்து நீடிக்கணும்னா, ஒரு நாடு தொடர்ந்து ஒரு சுப்ரீம் பவராக நீடிக்கணும்னா ஏதோ ஒரு விஷயத்தை அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிரிட்டன் ஒரு காலத்தில் நம்ம சுப்ரீம் பவர்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அது சீரூட்டை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்துச்சு. சீரூட்டை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் வச்சுருந்துச்சு, நாடுகளை காலனைஸ் பண்ணி வச்சுருந்துச்சு. ஓகே, சரி, அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம், அமெரிக்கா சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொன்னோம். அமெரிக்கா சூப்பர் பவர்னு எப்படி சொன்னோம்னா, ஆயில் வர்த்தகத்தை தன்னோட கட்டுப்பாட்டத்தில் வச்சுருக்கிறதுனால. சரி, ஆயில் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்ககிட்ட ஆயில் கிடையாது. ஆனால் ஊரில் எங்கே ஆயில் வர்த்தகம் நடந்தாலும் அது டாலரில் தான் நடத்தணும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா முனைப்போடு இருந்துச்சு. ஈவன் டாலரில் ஆயில் வர்த்தகம் நடத்த மறுத்த சதாம் ஹுசேனில் ஆரம்பித்து எல்லா பிரச்சனைகளுமே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாமே ஒரு மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூ தான். ஓகே, இப்போது அடுத்தது நம்ம வர்றோம். இப்போ ஆயிலோடைய புடி தளருது இல்லையா, ஆயிலோடைய புடி தளருது. நிறைய பக்கம் ஈவி நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 10 வருஷம் மாற்றுகளை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிடுவோம். வீடுகளுக்கு சோலார் போட்டுருவோம், எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். அப்போது அடுத்து நம்ம ஒரு
சூப்பர் பவராக நீடிக்கணும்னா நான் இன்னொரு ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நான் நகரணும். ஏதோ ஒரு உலக அளவில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி நான் நகரணும். அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ நான் எதை பண்ணுவேன்? ஃபுட் செயினை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஃபுட் செயினை கண்ட்ரோல் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்க வேண்டாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத விட இப்போ புது புது காய்கறிகள் இந்தியன் மார்க்கெட்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. நீங்கள் ஃபுட் செயினை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை அக்ரிகல்ச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்கள் 30,000 ரூபாயை நீங்கள் எங்கே செலவு பண்ணணுங்கிறத தீர்மானிக்குது. ஓகே. நீங்கள் எங்கே செலவு பண்ணணுங்கிறது தீர்மானிக்குது. இட்லி சாம்பார் வாங்கிட்டு இருந்தவங்களையே பீஸா பர்கர் வாங்க வைக்குது. கொத்துக்கறி சாப்பிட்டு இருந்தவங்களையே ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட வைக்குது. இந்த 30,000 ரூபாயை நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணுறது இல்லை. உங்கள் பிளான் எப்படி இருக்கணுங்கிறத இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தீர்மானிக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் அது. ஓகே. எந்த ஒரு சினிமா நியூஸோ அல்லது பொலிட்டிக்கல் நியூஸை தாண்டிலும் இந்த உலகம் வந்து பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு இயங்குது அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு கடைக்கு போய் ஒரு கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வரக்கு தெரியாது. எங்கள் அம்மாவில் ஒரு 10 ரூபா கொடுத்து கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வர சொல்லும். திரும்பி மிச்ச காசு எவ்வளோ கொண்டு வந்து நீங்கள் கம்மியாக வாங்கிட்டு இருந்தால் மண்டையிலேயே 4 அடி அடிச்சு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லும். இன்றைக்கி அதிகபட்சம் குழந்தைகளுக்கு என்ன தெரியுதுன்னா, அமேசானில் எடுத்து அங்கே இருக்கிற விலையை பேரம் பேச கூட தெரியாது. அமேசானை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விலையில் அதிகபட்சம் அது ஆர்டரை கிளிக் பண்ண தெரியுது. 4 ஃபோட்டோ பார்க்க தெரியுது. நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸு நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் மேடம், நீங்கள் எல்லாம் வேண்டாம், அடுத்த ஜென்ரேஷன் கிட்டக்கு பார்கெனிங்னா என்னங்கிற வார்த்தையே தெரியாது. பேரம் பேசுறதுனா என்னன்னே தெரியாது. நம்ம அப்படி போயிட்டோமானா அப்படி நம்மளை நகர்த்தப்படுறோம். நம்மளை அறியாமல் நகர்த்தப்படுறோம். ஸோ புரிதல், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, ஏன் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் எனக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குது, ஏன் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பீஸா ஹட் டெவலப் ஆச்சு, ஏன் காலிஃப்ளவர் விட இன்றைக்கி பார்கலி அதிகமாக விற்கிது. இந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறது அதெல்லாம் எதிர்த்தெல்லாம் நம்ம ஒன்றும் பேசுறது இல்லை. அது ஏன் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காகட்டும், இல்லை நீங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்காகட்டும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குழந்தைங்களுக்கு இதை பற்றின புரிதல் பெருசாக இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிட்ரஸி ரேட் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இங்கேருந்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பிஹெச்டி முடிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த எண்ணிக்கையில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு வரும்போது இதுக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாமல் இருக்குது. பெருசாக பங்குச்சந்தை முதலீடு கூட யாருமே என்ட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இன்னுமே கோல்டு, ரியல் எஸ்டேட் இதிலே ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் நடக்குது? இந்த டிஃப்ரென்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ஓவரால் லிட்ரஸியை பொறுத்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கன்வீனியன்ட்டான ஒரு இடத்துல தான் இருக்குது. அதில் எந்த ஒரு குழப்பமே கிடையாது. ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நோக்கி நகர்றாங்க. இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் கூட கிடையாது. நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இந்த டிஃப்ரெண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நோக்கி நகரும் பொழுது நிறைய ஸ்கேம்ஸில் மாட்டிக்குவாங்க, நிறையா அடி வாங்குவாங்க, நிறையா சிக்கல்களில் மாட்டிக்குவாங்க. இதனால் என்ன ஆகும்னா ஒரு பயம் ஏற்படும். அப்போ அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அவன் குழந்தைகளுக்கு அதை ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவோம். இப்போ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது 2 ஜென்ரேஷன் வந்து தாண்டணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு குடும்பத்தை எடுத்துக்குவோம். எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் 3 தலைமுறைக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க தாத்தா பாட்டி இடம் வாங்கி வச்சுருந்தாங்களோ அந்த ஜென்ரேஷன் எல்லாம் இப்போது ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. அதில் எந்த ஒரு குழப்பமே இல்லை. ஓகே. இன்றைக்கி செட்டில் ஆகாத சில, நீங்கள் டீப்பாக பேசிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், எங்கள் தாத்தா அன்னைக்கே இது வாங்கி வச்சுருந்தானா ஆகியிருக்கும். இது எங்கள் அப்பா 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டான். இந்த வசனங்களோ இதோ வெறும் சினிமாக்களில் மட்டும் வரதில்லை. ரியல் லைஃப்லேயும் நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடியதான். அன்றைக்கி எங்கள் தாத்தா மட்டும் இந்த இடத்த வாங்கி வச்சுருந்தாருன்னா அன்றைக்கி எங்கள் தாத்தா 20,000 ரூபாய்க்கு இந்த இடத்த கொடுத்துட்டு போயிட்டாராங்க அப்படிங்க. அப்போது இந்த 2 ஜென்ரேஷனில் இது மாறுதில்லை. அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மார்க்கெட்டை நோக்கி நகர்றோம். இதில் சில எல்லாருமே அடி வாங்குவோம், மாட்டுவோம். சில பேர் அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. சில பேர் இங்கேயே பயந்துட்டு உட்காந்துருவாங்க. அப்புறம் 2 ஜென்ரேஷன் கழிச்சு என் பேர் என்ன பேசிகிட்டு இருப்பான்னா, எங்கள் தாத்தா அன்னைக்கு இந்த கம்பெனி ஸ்டாக் வாங்கி வச்சதுனால தப்பிச்சோம் அப்படின்னு. இன்னொருத்தன் அவர் அன்னைக்கெல்லாம் 5-10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வெறும் 10 ரூபாடா, எங்கள் தாத்தா வாங்கி வச்சுருந்தான்னா இன்றைக்கி டிவிடெண்ட் வாங்கியே இது ஜென்ரேஷன் நடக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் பீரியட் இருக்கும். ஓகே.
இந்த இந்த இதில் இருக்கும். இது எல்லா பக்கமே நடக்கும். இது எல்லா பக்கமே நடக்கும். என்னன்னா இப்போ யுஎஸ் மாதிரியான நாடுகள்ல எல்லாம் அவங்க வந்து பெரிய அளவில் தங்கத்தின் மேலேயோ அல்லது இடத்தின் மேலேயோட மோகத்தை வந்து முதல்ல இருந்து பெருசாக வளர்த்திக்கல. அவங்க பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு வர்த்தகத்தை அடிப்படை, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிரிட்டனே இந்தியாவை நோக்கி வந்தது அப்படிங்கிறது, இங்கிருந்து ஒரு 10 ஏக்கராவை ஆக்குபை பண்ணி அங்கே விவசாயம் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் இல்லை இந்த அந்த வியாபாரத்தை அடிப்படையாக வச்சு தான் வர்றான். நம்ம அப்படி இல்லை. நம்மளோட பூர்வீகம் என்னன்னா ஒரு 10 ஏக்கரா விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணுற அந்த பூர்வீகத்தை நோக்கி நகரும். ஸோ அவன் முன்னாடி போயிட்டா நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். இட் வில் டேக் இன்னொரு 2 ஜென்ரேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கும் மேடம். ஓகே. இது ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. குழந்தைகளை கடைக்கு அனுப்புங்க. ஸ்கூலில் சொல்லித்தர்றது அப்போலாம் 2வது. ஓகே, கடைக்கு அனுப்புங்க. கடைக்கு அனுப்புங்க. அது சரி, நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்க்குறக்காச்சும் பழக்குங்க. ஒரு பொருளோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு பழக்குங்க. ஒரே ஒரு பொருள் எத்தனை வெப்சைட்டுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு பழக்குங்க. இங்கே அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வெப்சைட்டு பேரம் பேசுறது இது எதுவுமே இல்லாமல் போகுது. நம்ம கொண்டு வரணும். அதான் இங்கே முக்கியம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் பொருளாதாரங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், ஆனால் கணக்கு தெரியாது. எனக்கு கணக்கு தெரியாது. ஓகே, ஒரு ரீல்ஸோ ஏதோ ஒன்று பார்த்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் இப்படி அதில் போட்டால் பணம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். அது எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக்ஸோ இல்லை மைக்ரோ எக்கனாமிக்ஸோ புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் லிட்ரஸி ரேட் இல்லை ஃபைனான்ஷியல் பொறுத்த வரைக்கும். இது காலம் எடுத்துக்கும். ஒரு ஒரு நிறுவனத்தில் இல்லை ஒரு பிஸ்னஸில் அப்படி இல்லைன்னா நம்மளோட டே டு டே எக்ஸ்பென்ஸில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக என்னோட முதலீடுகள், பங்குச்சந்தையாக இருக்கட்டும் இல்லை தங்கமாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இதுவும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸோட தாக்கம் இந்த முதலீடுகள்லையும் இருக்குமா? ஆமாம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அது மாற்றும். தங்கம் எப்படி ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். தங்கத்தோட விலை ஏன் ஏறிச்சு? எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, தங்கத்தோட விலை ஏன் ஏறிச்சு? மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால தான் ஏறிச்சு. உதாரணத்துக்கு இப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், 2022 அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இந்த யுக்ரைன் ரஷ்யா இஷ்யூவில் பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவுக்கு யூஎஸ் டாலர் மேலே ஆக்சஸ் கிடைக்கல. அப்போ செட்டில்மெண்ட்டுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, ஒன்று சைனாவோட கரன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இன்னொன்று வந்து தங்கத்தை செட்டில் பண்ணணும். அப்போது தங்கத்தை நோக்கி ரஷ்யா நகருது, தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிக்குது. யூஎஸ் டாலரோட மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. யூஎஸ் டாலரோடைய வீக்னஸ் அதிகமாகும் பொழுது மீடியேட்டிக் கரன்சியாக டாலரை பயன்படுத்தல உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு சங்கடம் ஏற்படுது. அதனால் சேஃப்டிக்கு தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு உலக நாடுகளும் தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கும்போது தங்கத்தோட விலை உச்சத்தை நோக்கி நகருது. இப்போ நம்ம வீட்டில் பக்கத்து கடையில் போய் நெக்லஸ் வாங்கினாலே ஏறிச்சு, அப்படி கிடையாது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால தான் இங்கே ஏறுது தங்கம். தங்கத்தோட விலைகள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விலைகள். நீங்கள் என்ன மேம், இப்போது நம்ம பேசுகிற மாதிரி ஒரு பெட்ரோல் விலை ஏறுறதுக்கு பின்னாடி ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் காரணம் இருக்கும். ஓகே, உங்களோட இட்லி விலை ஏறுறதுக்கு பின்னாடியும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் காரணம் இருக்கும். இட் இஸ் எவ்ரிவேர். பொருளாதாரம் தான் உலகத்தை இயக்குது மேடம். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உலகத்தை இயக்கிறது அதிபர்களோ இல்லை இவங்களோ கிடையாது, பொருளாதாரம் தான் உலகத்தை இயக்குது. இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்கா பிரசிடென்ட், அவர் எதனால் இவ்வளோ டேரிஃப் இதெல்லாம் போடுற எல்லாத்துக்கும் அடிப்படை பொருளாதார காரணம் தானே. அமெரிக்காவோட கடன் அதிகமாகிடுச்சு, ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாகிடுச்சு, இதை கணக்குன்னு எனக்கு வேறு வழி தெரியல, ட்ரம்ப்பு டேரிஃப் போடுறாரு. ட்ரம்ப்பு டேரிஃப் போடுறது இதில் புரிதல்னா, இந்தியா மேலே டேரிஃப் போடுறேன் அவ்வளோ போடுறேன்னு போடுறாருல்ல, இந்திய மக்களும் அந்த டேரிஃபை கட்டுறாங்களே? இல்லை, இந்திய மக்களை டேரிஃப் கட்டுறாங்க இல்லை, இந்திய பொருட்களை வாங்கக்கூடிய அமெரிக்கா மக்கள் அந்த டேரிஃப் கட்டுறான். இந்தியாவிலிருந்து இந்தியா மேலே 18% டேரிஃப்னா, இந்தியா கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியாவில் பொருள் தயாரிக்கக்கூடியவனோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோ அந்த டேரிஃபை பே பண்ணல. பேர் தான் இந்தியா மேலே டேரிஃப். யார் உண்மையிலும் இந்த டேரிஃப் பே பண்ணலாம்? இந்தியாவிலிருந்து ஒருத்தர் பொருள் வாங்கினாருன்னா அவர் அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக 18% பணம் கட்டணும். இது மேக்ரோ. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்காக எந்த நாட்டிலிருந்து கம்மியான டேரிஃபில் அவன் பொருள் கிடைக்குதோ அந்த நாட்டை நோக்கி அவன் நகருவான். அமெரிக்காவுடைய ஒரு பொருளாதார பிரச்சனை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பனியன் தொழிலாளியோட வாழ்க்கையை பாதிக்குதா அப்படின்னா பாதிக்குது. தட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்.
இப்போ கிறிஸ்மஸ்க்கு பனியன் ஆர்டர்ஸ் திருப்பூருக்கு வரல ட்ரம்ப்போடைய டேரிஃப்னால. திருப்பூரில் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வேலை செஞ்சவங்கலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து வேலை செஞ்சவங்க வரைக்கும் திருப்பூரில் பெருசாக வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்து முடங்கி கிடந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆர்டரு அந்த நியூ இயர் ஆர்டர் ஃபெயில் ஆனதுனால. அப்போ இந்த புரிதல் வேணும்ல. நம்ம எக்கனாமிக் எக்ஸ்பீரியன்ஸ் புரியலைன்னா திருப்பூர் முதல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா, இப்போ திருப்பூர் நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஏன் கண்ட்ரோலில் இல்லை, அது பாட்டுக்கு நடக்க போது அதோட விளைவுகளை தான் நான் சந்திக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு தமிழ்நாட்டில் சாதாரணமான ஒரு லைஃப் வாழ்கிறவன், என்னோட சம்பளத்துக்குள்ளே ஒரு சின்ன சேமிப்பு கடன் இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் எப்படி என்னோட ஃபினான்ஸை நான் பிளான் பண்ணிக்கணும், அதுலேருந்துலாம் என்னை நான் பாதுகாத்துக்கணும், பெருசாக என்னோட ரொட்டீனில் எந்த பாதிப்பும் வந்துடாமல் என்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட பிஹேவியரை நான் எப்படி மாற்றிக்கணும்? இல்லை, இதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சேஞ்சஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. அது யாராலையும் தப்பிக்க முடியாது. ஒரு பொருளாதார தாக்கம் அப்படிங்கிறது இங்கே பேசிக்க எப்படி தப்பிப்பீங்க? நாளைக்கு இந்த யுஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகி பெட்ரோல் 20% விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் நான் தப்பிக்கணும்னு நடந்து தான் போகணும். ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாது. தப்பிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. 2 விஷயத்த நம்ம இங்கே கையாளணும். ஓகே, அது என் மேலே விழுக போகுது. இப்போ எனக்கு நோய் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா தடுப்பூசி போட்டுக்குவோம்ல. ஓகே, அவ்வளோதான் நான் பண்ண முடியும். அதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே போகாமல் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நோய் வருதுங்கிறதுக்காக தடுப்பூசி போட்டு நான் வெளியே போவேன். அந்த மாதிரி உங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும். ஓகே, வெறுமனே சம்பாதிச்சேன், ஸ்பெண்ட் பண்ணேன், ஜாலியாக இருந்தேன், எனக்கு வயசாகிடுச்சு, அடுத்து என் பையன் வந்து சம்பாதிச்சான், இந்த ரொட்டீன்குள்ளேயே வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டிக்குவீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு பணத்தை ஒரு சிறு தொகையாச்சு சேவிங்ஸை நோக்கி இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி. நான் சேவ் பண்ணுறேன்னு பத்திரமா பணத்தை கச்சானைக்குள்ளே பூட்டி வச்சிங்கன்னா அதில் பிரயோஜனம் கிடையாது. முதல்ல அந்த அரிசி டப்பாக்குள்ளே 200 அம்மா சொருகி வைப்பாங்கள்ல, அந்த காலத்தில் நம்ம இல்லை. 200 சொருகி வச்சுட்டு 10 நாள் கழிச்சு எடுத்திங்கன்னா அதோட மதிப்பு 150 ரூபா மாறி போயிடும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையா பணம் வச்சுருக்கிறவங்களுக்கானது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது பொய். நிறையா பணம் வச்சுருக்கிறவனுக்கு தான் தேவையே இல்லை. ஓகே, அவனுக்கு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ தான் தப்பித்தாவை வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு கல்வியை முழுமையாக பெற ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி இருக்கோம். அடுத்தது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை நோக்கி நம்ம நகரணும். அப்போது இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல. என்ன நடந்தாலும் குழந்தைய ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையாச்சும் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வந்துடுறாங்களா. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மாதம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ என்னோடய சக்திக்கு ஏற்ப ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நிறையா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எஃபெக்ட்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸை ஒரு காமன் மேன் ஏன் தெரிஞ்சுக்கணும், அவங்க லைஃப்பில் இது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்குது, இதை அவங்க ஹேண்டில் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.